அப்பாவோட பெயரை காப்பாத்த முடியாம சினிமாவை விட்டே ஒதுங்கி போன வாரிசு நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே ஐஸ்வர்யா அர்ஜுன். அர்ஜுனோட மகள் ஐஸ்வர்யா ஒரு ஹீரோயின் அப்படின்றதே மறந்து போற அளவுக்கு அவங்க மொத்தமா சினிமாவுல இருந்து காணாம போயிட்டாங்க. ஐஸ்வர்யா விஷால் கூட பட்டத்து யானை அப்படின்ற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல அறிமுகமானாங்க. அந்த படம் பெரிய அளவுல ஹிட் ஆகல அப்படின்னாலோ அந்த படத்துல உள்ள காமெடியோ அந்த படத்துல ஹீரோயினா நடிச்ச ஐஸ்வர்யாக்கும் நல்ல பெயர் கிடைச்சிச்சு. என்னதான் ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட மகளாவே இருந்தாலோ அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாக்கு எந்த ஒரு பட வாய்ப்பும் வரல. அவங்க கிட்ட கதை சொல்றதுக்கு கூட எந்த ஒரு டைரக்டரும் ரெடியா இல்ல. அதனால ஐஸ்வர்யா 2024ல தம்பி ராமையாவோட பையனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. மறுபடியும் ஐஸ்வர்யா நடிப்பாங்களா மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரசாந்த். ஒரு காலகட்டத்துல பெண்களோட கனவு நாயகனா இருந்தவர் தான் பிரசாந்த். பிரசாந்த் பிறக்கும் போதே தங்கத்தட்டுல பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவரோட அப்பா தியாகராஜன் ஒரு பிரபலமான டைரக்டரும் நடிகரும் கூடவே ப்ரொடியூசரும். அதனால இவர் பிறக்கும் போது இவரோட வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு பணக்கார குடும்பத்துல தான் பிறந்திருக்காரு. அதனாலேயே பிரசாந்த் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே நடிக்க வந்துட்டாரு. 1990ல வெளியான வைகாசி பிறந்தாச்சு படம் தான் இவரோட முதல் படம். அதுக்கப்புறமா தொடர்ந்து ஹிட் தான். முன்னணி ஹீரோவா வலம் வந்துட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் அஜித் விஜயை இவர் முன்னாடி கை கட்டி தான் நிப்பாங்க. அந்த அளவுக்கு பிரசாந்த் கெரியரோட உச்சத்துல இருக்கும்போது ஒரு கல்யாணம் பண்றாரு. அதுதான் அவரோட வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனை காரணமா சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய கேப் விடுறாரு. அதுக்கப்புறமா சினிமா பிரசாந்த கைவிட்டுடுச்சு. எந்த ஒரு படமும் அவருக்கு ஹிட் ஆகல. இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. ஆனா பழைய ஃபார்ம் இல்ல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சண்முக பாண்டியன். கேப்டன் விஜயகாந்த நம்ம தமிழ்நாடே மொத்தமா தலையில தூக்கி வச்சு கொண்டாடிச்சு. ஆனா அவரோட பையனாவே இருந்தாலும் இவரால சினிமாவுல ஜொலிக்க முடியல. விஜயகாந்த் அவர்களுக்கு மொத்தமா 2 பசங்க, விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன். விஜய பிரபாகரன் முழுக்க முழுக்க அரசியல்ல இறங்கிட்டாரு. ஆனா சண்முக பாண்டியன் எப்படியாவது ஒரு ஹீரோ ஆகிரணும் அப்படின்னு 2015ல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. 2015ல சகாப்தம் அப்படின்ற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல ஒரு ஹீரோவா மாறினாரு. ஆனா சகாப்தம் மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சிச்சு. ரசிகர்கள் விஜயகாந்தோட அதே கரிஷ்மாவை இவர்கிட்டையும் எதிர்பார்த்தாங்க. ஆனா சண்முக பாண்டியனால விஜயகாந்த் அளவுக்கு டஃப் கொடுக்க முடியல. அதுக்கப்புறமா சண்முக பாண்டியன் எடுத்த எந்த ஒரு முடிவும் சரியா அமையல. அவர் நடிச்ச எல்லா படங்களும் தொடர்ந்து தோல்வியாகிட்டே வந்துச்சு. ரீசெண்டா அவர் நடிச்ச படைத்தலைவன் படமும் அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு. கேப்டனோட பையனா இருந்துமே சண்முக பாண்டியனால பெருசா ஜொலிக்க முடியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சக்தி வாசுதேவன். நம்ம தமிழ் சினிமாவுல டைரக்டர் பி வாசு அப்படின்னு சொன்னாலே மிகப்பெரிய மரியாதை இருக்கும். ஏன்னா எக்கச்சக்க நல்ல படங்களை எக்கச்சக்க நடிகர்களுக்கு இவர் கொடுத்திருக்காரு. அவரோட பையன் தான் இந்த சக்தி வாசுதேவன். இவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் குறிப்பிட்டே ஆகணும். சில வருஷங்களுக்கு முன்னாடி சென்னையோட மெயின் ரோட்ல வேட்டி அவுறது கூட தெரியாம பயங்கரமான போதையில தள்ளாடிக்கிட்டே போயிருப்பாரு சக்தி. அந்த அளவுக்கு கெரியரோட மிகப்பெரிய தோல்வியில இருந்தாரு சக்தி. 2007ஆம் ஆண்டு வெளியான தொட்டால் பூ மலரும் அப்படின்ற படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாவுல அறிமுகமானாரு. அதுல ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சாலோ தொடர்ந்து ஹிட் படங்களை இவரால கொடுக்க முடியல. இவர் தேர்ந்தெடுத்த எந்த ஒரு கதையுமே இவருக்கு கை கொடுக்கல. இதை விட முக்கிய காரணம் குடிப்பழக்கம். இவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுனாலேயே சினிமாவுல கவனம் செலுத்த முடியாம தன்னோட கெரியரையும் வாழ்க்கையும் தொலைச்சிட்டாரு. ஆரம்பத்துல சக்தி பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு. அதை அப்படியே பயன்படுத்தி நல்ல நல்ல கதைகள்ல நடிச்சிருந்தா இன்னைக்கு மிகப்பெரிய ஹீரோவா இருந்திருக்கலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கௌதம் கார்த்திக். நவரச நாயகன் கார்த்திகை தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. அவர் நடிக்கும் போது தமிழ் சினிமாவிலேயே அவர் தான் பீக்குன்னு சொல்லலாம். முக்கியமா பெண்கள் மத்தியில அப்படி ஒரு கிரேஸ் கார்த்திக்கு உண்டு. அதனாலேயே அவர் அபிஷியலா 2 கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு பிறந்த குழந்தை தான் இந்த கௌதம் கார்த்திக். 2013ஆம் ஆண்டு கடல் அப்படின்ற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு. உண்மையாவே சொல்லணும்னா கௌதம் கார்த்திக் கிட்ட எக்கச்சக்க டேலண்ட் இருக்கு. ஆனா அவர் பண்ண தப்பு கதை தேர்வு. நடிச்சது எல்லாமே தொடர்ந்து மொக்க மொக்க படங்கள். அவர் நடிச்ச எந்த ஒரு படமும் பெருசா வசூல் பண்ணவும் இல்ல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கார்த்திகா நாயர் மற்றும் துளசி நாயர். இவங்க 2 பேருமே அக்கா தங்கச்சி. பிரபல நடிகை ராதா அவங்களோட மகள் தான் இவங்க. கார்த்திகா நாயரோட முதல் படமே கோ. நம்ம தமிழ் சினிமாவுல இறங்கின ஒரு பக்காவான கமர்ஷியல் படம். நல்ல அறிமுகம் கிடைச்சாலும் அதை காப்பாத்திக்க முடியல கார்த்திகா நாயரால. துளசி நாயருக்கும் அதே கதை தான். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல அப்படின்னு சினிமா விட்டே ஒதுங்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.